ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முதல்ல உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு வாரமாக வீடியோ எதுவும் போட முடியல. சாரி. ஹெட்லைன் பார்த்துருப்பீங்க. மைவி3 மீண்டும் வருமா மீண்டு வருமாங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறோம். மைவி3 பற்றி நல்ல அப்டேட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. யாருமே அவரை போய் மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தைரியமாக இருக்குன்னா, எப்படியும் நம்ம எம்டி வந்துடுவார், நமக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ப்ரமோஷனுக்காகவோ கம்பெனிக்கு ஆதரவாகவோ பேசலை. நானும் ஒரு மெம்பர் தான். எனக்கு கீழே டவுன்லைன் மார்ச் மாதம் கட்டினாங்க. இன்னும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை. அவங்க வித்ட்ரால் போட்டாங்க, ஆனால் அமௌண்ட்டு வரல. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தான் நம்மளை செல்ஃபாக நம்மளை பார்த்துக்கணும். அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. உங்களுக்குனே நல்லா தெரியும், அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆன புதுசில் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, என்னென்னவோ பேசுனாங்க. எந்த மீடியா எடுத்தாலும் அதுதான் நியூஸு. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஆனால் இதில் நம்ம எம்டி சார் சொல்லுவார், மைவி3 பற்றி நல்லதாக பேசினாலும் காசு, தப்பாக பேசினாலும் காசுன்னு. ஆனால் அதுதான் உண்மையாலுமே நடந்தது. அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசி 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 புது சேனல், நிறைய சேனல் வந்துட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். யாரை பார்த்தாலும் யூடியூப் சேனல், யாரை பார்த்தாலும் யூடியூப் சேனல், எதை பார்த்தாலும் மைவி3, எங்கே பார்த்தாலும் மைவி3. சரிங்களா? அதனால் நம்மெல்லாம் இப்போ வந்துடும் அப்படின்னு நம்புறதை தவிர வேறு வழியே இல்லைங்க. இது என்னோட கருத்து. தயவு செஞ்சு யாரையும் வருத்தப்படுறதுக்காக நான் சொல்லலை, யாரும் வருத்தப்படுறதுனுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா வேறு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதையவே நினச்சி நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஹெல்த்து போயிடும். உண்மைதானுங்க? நம்ம ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் நடந்தால் அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம பேசி எந்த பயனுமே இல்லை. ஏன்னா அது நடந்து முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன நடக்குங்கிறதும் தெரியாது. நாளைக்குங்கிறது நிலையில்லாத வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. அப்போது இன்றைக்கி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம எல்லாம் சரியாக செஞ்சுருக்கோமா, அது மட்டும்தாங்க நம்ம கையில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? நான் ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் அவள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கா அப்படிம்பாங்க. கெட்டு போச்சுன்னா இதுக்கு தான் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னோம், அதனால தான் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும் உலகம் இது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் உலகம் இது. இந்த உலகத்தில் நம்மளோட கண்ட்ரோல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. வேறு யாரோட கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இல்லை. நம்மளோட கருத்துக்களே சில சமயம் நமக்கே எதிராக அமைஞ்சிரும். அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டாம். எப்போ வரும்னு சொல்லி யோசனை பண்ணுறதுலையும் பிரயோஜனம் இல்லை இப்போதைக்கு. சொன்னால் இது சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு கோபம் கூட வரலாம். உனக்கு என்னம்மா, நீ வீடியோ போட்டுட்டு போயிடுற அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள். நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வேலைகள் தானே கெடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேப்சோவே அடிக்கிறதில்ல இப்போல்லாம். ஆமாம், பார்த்த பணம் முதல்ல கைக்கு வரட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி. யாருக்குமே செய்கிற வேலைக்கு தகுந்த கூலி வேணும்ல. 2 நாளைக்கு நம்மளே வெளியில் வேலைக்கு போகிறோம், கூலி கொடுக்கலன்னா அடுத்த நாள் நம்ம போவோமா? அந்த மாதிரி தாங்க.
ஆனால் நாளைக்கு வந்து எம்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் வந்து கேப்சா அடித்தது வந்து பார்ட்டாக கொடுப்போம், இப்போ மந்த்லி ஒரு 20,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலெட்டில் இருந்தால் தான் வரும். நான் 4 நாள் 5 நாள் பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பினாலும் வராது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவலுங்க, நீங்கள் கேப்சா பார்க்குறீங்க இல்லையா அன்னன்னைக்கு, அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது கேப்சா அன்னைக்கு அமௌண்ட் மட்டும் எடுக்காமல் அன்னைக்கு இதுவும் மொத்த அமௌண்ட்டும். இது வந்து ஒரு சின்ன தகவல் தான், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், நிறைய பேர் தெரியாமலும் இருக்கலாம். எனக்கே ரீசெண்டாக தான் அந்த நியூஸ் தெரிஞ்சுது, அதனால தான் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். அன்னன்னைக்கு பார்க்குறத வந்து சேவ் கொடுத்துட்டு அந்த மொத்த அமௌண்ட்டும் அன்னைக்கு பார்த்த அமௌண்ட்டும் டேட்டும் 3 இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ப்ரூஃப் காட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து காட்டலாம். பாருங்கள், மொத்த அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, இந்த டேட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருந்தது. நம்மளுக்கும் ஃபோனில் எல்லாமே வச்சுக்க முடியாது இல்லைங்களா? சில சமயம் ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம்னால எரர் ஆகலாம். எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் ஃபேமிலிக்குள்ளே யாராவது ஒரு ஃபோனுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் 10 நாளைக்கு ஒரு டைம் அதை பண்ணிக்கிங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.